இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் ஒதுக்கப்பட்டவர்களாய் இவர்களை நம் இனத்தோடு சேர்த்து கொள்ளக்கூடாது, நம் குடும்பத்தோடு சேர்த்து கொள்ளக்கூடாது, நம் உறவுகளோடு சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள், ஒன்றுக்குமே பயன் இல்லாதவர்கள் என்று சொல்லி அநேகரை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 118:22 இவ்வாறாக சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் அநேக கற்களை நாம் கொண்டு வருவோம். அந்த கற்கள் எல்லாம் கட்டப்படுவதற்கு உபயோகமானது இல்லை. சில கற்களை ஒதுக்கி வைப்பார்கள், சில கற்களை உபயோகத்துக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட கல் ஒரு சில நேரங்களில் அது உபயோகப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கு உபயோகப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? கல்லை போல ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய மாம்சத்தினுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆலயமாகிய நமது வீடை கட்ட வேண்டுமானால், நம்முடைய மாம்சத்தை கட்ட வேண்டுமானால் சில கற்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். அந்த கற்கள் தான் பின்னாட்களில் உனக்கு உபயோகப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லும்போது, நீ அநேக வேளைகளில் ஒதுக்கி வைக்கப்பட்டவனாய் இருக்கலாம், ஒதுக்கி வைக்கப்பட்டவளாய் இருக்கலாம். நீ இந்த காரியத்திற்கு உபயோகமற்றவன், நீ இந்த காரியத்துக்கு உபயோகமற்றவள், உன்னிடம் இந்த பொறுப்பை தந்தால் இதை சரிவர செய்ய மாட்டாய், நீ இந்த வேலையை உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அநேகரை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த நபர்களை கொண்டுதான் நான் தேவ ராஜ்யத்தை கட்டப்போகிறேன். வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களை நான் வேண்டுமென்று அவர்களை எடுத்து பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கானாவூர் கல்யாண வீட்டை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கு திராட்சரசம் ஊற்றி வைப்பதற்கு கற்சாடியை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது. யூதர்கள் கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்டிருந்த கற்சாடியை தேவன் தெரிந்தெடுக்கிறார். யாருக்குமே வேண்டாம், அது வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது, கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உபயோகமற்ற ஒரு பொருளாய், அதில் வேஸ்ட் தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு பொருளாய் அந்த கற்சாடி இருந்தது. யாருக்கும் வேண்டாமல் உபயோகம் இல்லாமல் கிடக்கக்கூடிய அந்த பொருளைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இயேசு தெரிந்தெடுத்தார், தெய்வம் தெரிந்தெடுத்தார். அந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னபோது அங்கு தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது. முந்தின ரசத்தை விடவும் பிந்தின ரசம் சுவையுள்ளதாய் மாறினது போல உன் வாழ்க்கையில் உன்னை வெறுத்து தள்ளியிருக்கலாம், உன் உறவுகள் வெறுத்து தள்ளியிருக்கலாம், உன் குடும்பத்தார் வெறுத்து தள்ளியிருக்கலாம், உன் புருஷன் வெறுத்து தள்ளியிருக்கலாம், நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் நீ வேண்டாம் என்று வெறுத்து தள்ளியிருக்கலாம். யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்து தள்ளினார்களோ அவர்கள் மத்தியில் நீ மதுரமானவள், நீ சுவை மிகுந்தவள், இவர்களையா நான் வெறுத்து தள்ளினேன் என்று சொல்லக்கூடிய அளவில் உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த போகிறார். வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று
என்று ஒதுக்கப்பட்ட கல் எப்படி மூளைக்கு தலைக்கல்லானதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கையும் தலைக்கல்லாய் மாற்றப்படும். நீ இல்லாமல் இருந்தால் ஒரு காரியமும் நடக்காது. அதனால் நீங்கள் எங்களோடு வந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குமே ஆனால் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்த போகிறேன், உன்னை நான் திடப்படுத்த போகிறேன். உனக்குண்டான மேன்மைகளை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே நீ காணும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இது என்னுக்குண்டான வார்த்தை தான், இது என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை தான் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த விடுதலைகளை, அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தேவன் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இது கர்த்தராலே ஆயிற்று, அது தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொன்னது போல ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அநேக காரியங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்கள் ஊழியத்தில் தெய்வம் நடத்தும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் உங்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருப்பதினால நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் சோர்ந்து போக தேவையில்லை. என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்களே, என்னை இந்த காரியங்களில் சேர்த்து கொள்ளவில்லையே, இந்த பொறுப்புகளை தரவில்லையே, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு இந்த தொழில் செய்யலாம் என்று, ஆனால் என்னுடைய கருத்தில் அந்த காரியங்கள் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மகளே, மகனே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் உன்னை தள்ளினார்களோ அவர்களே உன்னிடத்தில் வந்து, நீ என் தொழிலுக்கு வேணும், நீ இந்த வேலைக்கு வேணும், உன்னுடைய ஆலோசனை வேணும், உன்னுடைய திறமை வேணும், உன்னுடைய தகுதி வேணும்னு சொல்லி உன்னை அழைக்கும் காலம் பக்கத்தில் வந்தாயிற்று என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று ஒரு அழகான வார்த்தையை தந்திருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்நாள் வரைக்கும் தள்ளப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், சிறுமைப்பட்டவர்களாய் எங்களை ஒதுக்கி வைத்திருந்த காலம் இருந்தது ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்ட பின் எங்களை ஒதுக்கி வைத்தது நல்லது. எங்களுக்கு ஆண்டவர் நீர் மேன்மையை தருகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் எங்களை ஒதுக்கி வைக்கட்டும், மனிதர்கள் எங்களை ஒதுக்கி வைக்கட்டும், குடும்பத்தார் எங்களை ஒதுக்கி வைக்கட்டும், பெற்ற பிள்ளைகள் எங்களை ஒதுக்கி வைக்கட்டும், கணவன் என்னை ஒதுக்கி வைக்கட்டும், மனைவி என்னை ஒதுக்கி வைக்கட்டும், அது எனக்கு பெரிதல்ல. ஆண்டவர் என்னை பெரியவனாய் மாற்றுவார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் என்று சொன்னது போல நீர் பெரியவர். ஆண்டவரே, நான் ஒதுக்கப்பட்டு கிடந்தாலும், வேண்டாம் என்று தள்ளப்பட்டு கிடந்தாலும் நீர் என்னை உயர்த்தி காண்பிக்கிற தெய்வம் அல்லவோ. ஆண்டவரே, நீர் என்னை கனப்படுத்துகிற தெய்வம் அல்லவோ. ஜனங்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிற தெய்வம் அல்லவோ. உம்மையே நாங்கள் வாஞ்சித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அதன்படி எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.